அப்புறம் அந்த ஆடியோல வந்துட்டு இன்னொரு விஷயம், திரு மு க ஸ்டாலின் அவர்கள ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட அவரு சொல்லியிருந்தாரு. ஆ ய இங்கிலீஷ்ல சரளமா பேச முடியுமா அவரால அப்படின்னு கேட்கிறதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவர டேமேஜ் பண்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இது இந்த தேர்தல் நேரத்துல அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? இல்ல, ஆங்கிலம் பேசத் தெரியாத ஒண்ணும் பெரிய ஒரு குறையெல்லாம் கிடையாது. ஆங்கிலம்ங்கிறது மொழி தானே! அது ஒண்ணும் பெரிய ஒரு இது கிடையாது. அப்போ வந்து தமிழ் தெரியாத ஆங்கிலேயர்களை பார்த்து, தமிழ் தெரியாத ஹிந்திக்காரங்களை பார்த்து நமக்கு வந்து மூளை இல்லாதவன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு மொழி தெரியாதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்ல வர்றது என்ன, டெல்லி வட்டாரத்துல வந்து அவரால வந்து அரசியல் செய்ய முடியுமா என்பதை போல தான் அந்த 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 துணியில அந்த கேள்வி இருக்கு. ஒரு வேளை அப்படி வந்து அவர் பேசியிருந்தால் அதுதான் அந்த துணி. இது வந்து ஒன்று. அடுத்தது அவருக்கு வந்து மூளை இல்ல, பிரெயின் இல்லன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுல அந்த குரல் பதிவு வருது. நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவரு தன்னுடைய ஆதங்கத்த வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா யாருமே வந்து பார்க்கல. அப்ப இதெல்லாம் நீங்க ஒருவேளை அந்த குரல் பதிவு உண்மை என்றால், அந்த ஆராசாவின் குரலில் வெளிப்படக்கூடிய ஆதங்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த கட்சிக்காக உழைத்த அவர்களுக்கெல்லாம் கிடையாது, கிடைக்கவில்லை. அதுதான் அந்த ஒட்டுமொத்த அந்த குரல் பதிவிலயும் ஆ அது அந்த குரல் பதிவு தாங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் இதுதான். அப்ப குடும்பத்தினருக்கு என்றால் ஒரு பார்வை, கட்சிக்காரர்களுக்கு என்றால் ஒரு பார்வையாக இருக்கிறது அந்த திமுகல என்பதுதான் அங்க பதிவாயிருக்கு. இது இது இந்த இந்த அடிப்படையில வேணா நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு அவர்களை பற்றி அ ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாமே தவிர, அல்லது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர, மற்றபடி ஆங்கிலம் பேசத் தெரியாது, அவருக்கு மூளை இல்லாம இருந்தா இன்னைக்கு வந்து அவர் எப்படி இப்படி ஒரு கட்சியை நடத்திட்டு இருப்பாரு இன்னைக்கு. அதுல குறைபாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு ஆட்சியவே 5 ஆண்டுகள் நடத்தியிருக்காரு இல்லையா? எனவே அவர் அவ்வாறு ஆராசா ஒருவேளை பேசியது உண்மை என்றால், அது அவருடைய ஆதங்கத்தை, கோபத்தை தான் வெளிப்படுத்தக்கூடியது. அதுவும் அன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு பேசல. அந்த 2G காலகட்டத்துல பேசின உரையாடல் தான் இப்ப வெளியில வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆ இது வந்து ஒரு வகையில வந்து உள்ளுக்குள்ள வந்து புகைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம காண்பிக்குது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியில. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது, அந்த கட்சியில எல்லோருக்குமே அவர் வந்து யாரெல்லாம் உழைச்சாங்க, யாரெல்லாம் உழைக்கல அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா அவருக்கு தெரியும். அதற்கேற்ப அவர் வந்து அ அனைவரையும் அனுசரித்து ஒரு தலைமை பண்போடு இருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நெறைய பேர் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம திமுக வட்டாரத்துல பேசும்போதே தெரியுது.